அந்த மைசீலியம் வந்து ஒன்றா சேர்ந்து ஃபங்கஸ், அந்த மைசீலியம்ன்ற ஃபங்கஸ் வந்து ஒன்றா சேர்ந்து வந்து காளானை வந்து க்ரோத் பண்ணும். ஓகேங்களா? இந்த ஸ்டெம்மு அப்புறம் இந்த மொட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் கிடச்சி ஒரே நாளில் முழுசாமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிரும். ஸோ சூரியன் முளைக்கிறதுக்கு முன்னாடியே இது வளர்ந்துடும். அந்த நாள் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மறையிறதுக்குள்ளே வந்து இதனுடைய ஹைட் காலம் முடிஞ்சிடும். இது உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன அழுகுன மாதிரி ஆகிடுங்க. ஒரே நாளில் அழுகுன மாதிரி ஆகாது, இது வந்து வாடி போன மாதிரி ஆயிரும். அடுத்த நாள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுகுன மாதிரி ஆயிரும். நான் வரப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இதுதான் வரப்பு. ஸோ இது பள்ளமாக இருக்குது, இது திட்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுதான் வரப்பு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய காளான் முளைக்கும். என்ன காரணம் அப்படின்னா இப்போ இந்த வேர்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த தென்னை மரத்தினுடைய வேர், ஸோ இந்த தென்னை மரத்தினுடைய வேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை பெய்யும் போது மக்கும். ஸோ இந்த இடத்துல மைசீலியம்ன்ற ஃபங்கஸ் வந்து க்ரியேட் ஆகி நிறைய காளான் முளைக்கும். ஸோ இப்போது இன்றைக்கி இங்கே கிடைக்கல. பட் நேற்று வந்து நம்ம அந்த புளிய மரத்துக்கு கீழே நான் நேற்று எதர்ச்சியாக ஒன்று பார்த்தேன்.